இப்போ இந்த வேலை ரத்துன்னு சொல்லி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு கருணை அடிப்படையில தான் எங்களுக்கு வேலை குடுத்தாரு. இப்ப இல்லைன்னு சொல்றப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு பண்ணுவாருன்னு தெரியல. எங்க வேலைய வச்சு தான் எங்க பையன் தான் சம்பாரிச்சுட்டு இருந்தான். எங்க வேலைய வச்சு தான் நாங்க சரி ஓகே நீ நல்லா இருக்கலாம்னு யோசிச்சோம். இப்போ இதுவும் இல்லைங்கிறப்போ அவர் என்ன முடிவு பண்றேன்னு தெரியல முதலமைச்சர். அவர் என்ன முடிவு சொன்னாலும் நாங்க ஏத்துக்குவோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட்டு மறுபடியும் ஒரு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு மறுபடியும் இந்த வேலையை கொடுக்கணும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்துல இருந்து ஒரு கும்பல் ஒப்பாரி வைக்கிறத நம்மளால பார்க்க முடிந்தது. அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஒப்பாரி என்பது சரியான ஒப்பாரியாக இருந்தால் நாம அதை ஆதரிக்கலாம். ஆனா வீம்புக்குன்னு ஒரு வேலையை பண்ணிட்டு அதுக்கு முட்டு கொடுக்கிற ஒப்பாரியை நாம் எப்படி ஆதரிப்பதுதான் நம்மளுடைய கேள்வி. ஏன்னா கரூர்ல அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுல தகுதி வாய்ந்த ஒரு 31 பேருக்கு இந்த தமிழ்நாடு அரசு தற்காலிக பணி ஆணை, தற்காலிக அரசு பணியை கொடுத்திருந்தது. அது மட்டும் இல்லாம அதுவும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய தலையீட்டினால்தான் தற்காலிக பணியாக அது கொடுக்கப்பட்டது. இல்லைன்னா அப்பவே நிரந்தர பணியாக இந்த தாவேகா அரசால் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா உயர்நீதிமன்ற கிளையில வழக்கம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கு அதே மதுரை உயர்நீதிமன்ற கிளை அந்த அரசாணையை ரத்து பண்ணியிருக்கு. 31 பேருக்கு அரசு பணி கொடுத்த அந்த அரசாணையை ரத்து பண்ணியிருக்கு. உடனே இந்த தாவேகா பாய்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்க, திமுகவும் நாம் தமிழரும் சதி செய்து விட்டார்கள், இந்த அப்பாவிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை தடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க என்னமோ பெரிய அப்பாவி போலவும், தேசத்திற்காக உயிரிழந்தவர்கள் போலவும், இந்த நாட்டிற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் போலவும், சமூக நலனுக்காக போராடியவர்கள் போலவும் இவனுங்க சித்தரிக்கிற முயற்சிக்கிறாங்கல்ல, அதை தான் நாங்க கண்டிக்கிறோம். உண்மையாகவே அந்த உயிர்களை நாங்கள் கொச்சைப்படுத்தல. ஆனா அவர்கள் என்னமோ தேசத்திற்காக, பொது நலனுக்காக, சமூக நலனுக்காக உயிரிழந்தவர்கள் போல இவர்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த பிம்பம் இருக்குல்ல, ஐயோ சதி பண்ணிட்டாங்க, 41 பேருடைய வயிற்றுல அடிச்சுட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கி கேவலமா கட்டமைக்கிறாங்கல்ல, அதைத்தான் நாங்க உடைக்க நினைக்கிறோம். புரியுதுங்களா? நாங்க என்ன சொல்றோம்னாக்க, ஒரு சமூக நலனுக்காகவோ அல்லது தேச நலனுக்காகவோ, இந்த மண்ணிற்காகவோ, மக்களுடைய உரிமைகளுக்காகவோ எங்கேயாவது போராடி உயிர் நீத்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தாராளமா அரசு பணியை கொடுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். கொடுக்க வேணாம்னு சொல்லல. ஒரு அரசு ஊழியர் அவருடைய பணியை ஆற்றும் போது இறந்து விட்டார் என்றால் தாராளமா அவருக்கு பணியை கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். கொடுக்க வேணாம்னு சொல்லல. ஆனால் அங்க நடந்த அந்த இறப்பு என்பது எதனால், யாரால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இப்போ வரைக்கும் இருக்கு. விசாரணையில இருக்கு. புரியல? அந்த வழக்கு இன்னும் விசாரணையில இருக்கு. இந்த தாவேகா தம்பிகள்லாம் உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க, சாத்தான் குளத்துல அரசு பண்ணி தரலையா, சாத்தான் குளத்துல லாக்அப் டெத் 2 பேர் ஆனாங்களே அதுல அரசு பண்ணி தரலையா, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல அரசு பண்ணி தரலையா அப்படின்னு டிசன்டேஷனா உருட்டிட்டு வந்துட்டானுங்க. கள்ளசாராயம் செத்தாங்களா அவங்களுக்கு நிதி உதவி தரலையா அப்படின்லாம் டிசன்டேஷனா தூக்கிட்டு கிளப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் நாங்க சொல்றது என்ன தெரியுமா, சாத்தான் குளத்துல நடந்த லாக்அப் டெத் என்பது ஒரு அரசு எந்திரம் நடத்திய ஒரு தாக்குதல், அரசு எந்திரம் செய்த படுகொலை. அதே போல இந்த ஆட்சியில இப்போ ஒரு 6 லாக்அப் டெத் நடந்ததுல, 6 பேரை போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டாங்கல்ல, அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அது அரசு எந்திரம் செய்த படுகொலை, காவல்துறை செய்த படுகொலை. அந்த காவல்துறை விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது, அவர்களுக்கு அரசு பண்ணி கொடுக்கலாம். அதே போலதான் சாத்தான் பணியில, சாத்தான் குளத்துல அங்க உயிரிழந்தாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு அரசு பணி ஒருவேளை கொடுக்கப்பட்டிருந்தால் அது நியாயமானதுதான். ஏன்னா அது அரசு செய்த படுகொலை. அப்படிதான் அந்த கணக்குல தான் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல இறந்தவங்களுக்கு ஒருவேளை அரசு பணி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது நியாயமானது. ஏன்னா அவர்கள் அந்த மண்ணினுடைய உரிமைக்காக போராடிய மக்கள். அதுல சமூக நலன் இருக்கிறது, பொது நலன் இருக்கிறது. இன்னொன்று, அவர்களை சுட்டுக் கொண்டது அரசு எந்திரம், காவல்துறை. அப்போ அதை அந்த உயிரிழப்புகளை, நஷ்டஈடுகளை கொடுக்க வேண்டியது யாருக்கு பொறுப்பு அப்படின்னா அரசினுடைய பொறுப்பு. அவர்களுக்கு அரசு பணி கொடுக்கலாம். இன்னொன்று, கள்ளசாராய விவகாரத்துல கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு நிதி உதவி கொடுத்தாங்களே அப்படின்னு நீங்க கொஸ்டினை தூக்கிட்டு வரலாம். அது அரசினுடைய தோல்வி, உளவுத்துறையினுடைய தோல்வி. கள்ளசாராயம் விற்பதை தடுக்க வேண்டியது அரசினுடைய பணி. அதை செய்ய தவறியதால் அரசு இழப்பீடு கொடுத்தது. புரியுதுங்களா? ஒரு பொது நலன் இருக்கணும் அல்லது அரசினுடைய தவறுகள் இருக்கணும். அதனால இவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த நிவாரண உதவி என்பது, அரசு பணி என்பது நியாயமானது. ஆனால் கரூர்ல நடைபெற்ற விவகாரம் என்பது முற்றிலும் மோசடியானது. புரியுதுங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் லேட்டா வந்ததால் தான் அத்தனை பேர் செத்தாங்கன்னு அத்தனை பேருக்குமே தெரியும். கொன்றது விஜய் தான் அப்படின்னு அத்தனை பேருக்குமே தெரியும்.
புரியுதுங்களா? அது மட்டுமல்லாமல் அங்க நடந்த நிகழ்வு என்பது ஒரு நடிகரை பார்க்கக்கூடிய கூட்டம். இன்றைக்கு விஜய் முதலமைச்சராக இருக்கலாம், அந்த நிகழ்வு நடந்த போது அவர் யார் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு நடிகரை காண வந்த கூட்டம், ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம். அப்போ ஒரு அரசியல் கட்சியில கூட்டத்துக்கு போய் ஒருத்தன் செத்து போட்டானா, ஒரு நடிகரை பார்க்க போய் ஒருத்தன் செத்து போட்டானா, அவனுக்கு அரசு பணி கொடுக்கறாங்க அப்படி என்பதுதான் நாங்க கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம மு.க. ஸ்டாலின் அரசு அப்பவே 10 லட்சம் வேற கொடுத்தது. அதவே அப்பவே நம்ம வன்மையா அதை கண்டிச்சிருந்தோம்னா, 10 லட்சம் கூட கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்காது. உடனே பாத்தீங்களா இவன் இறக்கம் இல்லாம பேசுறான் அப்படின்னு கமெண்ட்ல வந்து ஒரு சில தற்குறி எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணும். இறக்கம் இல்லாமலாம் இல்ல, புரியுதுங்களா? ஏன் விஜய் கிட்ட இல்லாத பணமா? அவர் தான் 1000 கோடி பிசினஸ் விட்டுட்டு வந்தாரு. ஆளுக்கு 1 கோடி தூக்கி கொடுக்க சொல்லுங்க பாப்போம். ஆதவ அர்ஜுனா கிட்ட இல்லாத பணமா? ஏன் ஆளுக்கு 1 கோடி தூக்கி கொடுக்க சொல்லுங்க பாப்போம். ஆதவ அர்ஜுனா 47 ஷெல் கம்பெனிகள் வச்சு நடத்துறாரு, அந்த கம்பெனியில வேலை போட்டி தர சொல்லுங்க பாப்போம். விஜய் அவர்கள் எந்த நிறுவனமுமே கிடையாதா? ஏன் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கி கொடுக்க சொல்லுங்க பாப்போம். அவரை பார்க்க வந்து தானே செத்தாங்க. நீங்கள் அரசு பணி தூக்கி கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். இப்பவும் சொல்றோம் 10 லட்சம் கொடுத்தது தப்பு. அப்பவே அதை முடிச்சு அப்பவே நெருக்கி கேள்வி கேட்டிருந்தா இன்னைக்கு அரசு பணி என்ற விவகாரத்துல வந்திருப்பாங்க. சரி பரவாயில்ல, உயிரிழந்தாங்க நம்ம மக்கள் நம்ம ஜனம், சரி 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அரசு சார்பில். தாவேக கட்சி சார்பில் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல, 30 லட்சம் ரூபாய். இதுக்கு மேல என்னையா வேணும்? இதுக்கு மேல என்ன கொடுக்கணும்ன்றீங்க சொல்லுங்க பாப்போம். 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. அதுல அரசோட பணம் 10 லட்சம் ரூபாய். ஒரு நடிகனை பார்க்கக்கூடிய கூட்டத்திற்கு, ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு போய் இறந்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு அரசு பணம் கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. அப்போ 30 லட்சம் ரூபாய் கையில வாங்கிட்டு ஒண்ணுமே இல்லைங்க நாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இப்ப ஒரு சிலர் பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான தனம்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் உயிரை இழந்திருக்கீங்க, நாங்க உங்களை கொச்சைப்படுத்த விரும்பல. ஆனா அரசு கொடுத்த 10 லட்சம் ரூபாயும் வாங்கிட்டு, விஜய் கொடுத்த 20 லட்சம் ரூபாயும் வாங்கிட்டு, 30 லட்சம் ரூபாயை கையில வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லைங்க நாங்க கஷ்டப்படுறாங்க சோத்துக்கே வழி இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் எப்பேற்பட்ட எச்சத்தனம் தான் நாங்க கேட்கிறோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்க அனுதாபத்தை தூக்கிட்டு அந்த விக்டிம் கார்டு தூக்கிட்டு வராதீங்க. இந்த அனுதாபத்தை வச்சுக்கிட்டீங்க பாருங்க நாங்க கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி தூக்கிட்டு வராதீங்க. இந்த வேலையை பாக்குறது டிவிகேனுடைய ரூட் மாஃபியா. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தொழிற்சாலையில குழந்தை தொழிலாளர்கள் உட்பட கிட்டத்தட்ட 16-17 பேர்கிட்ட உயிரிழந்தாங்க. எவனாவது ஒருத்தன் தாவேக அமைச்சர் போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஏதேனும் நிவாரணம் கொடுத்தாங்களா? எவ்வளவு கொடுத்தாங்க? 2 லட்சம் 3 லட்சம் அவ்வளவுதான். அந்த தொழிற்சாலையை ஆய்வு செய்ய வேண்டியது அரசா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அந்த தொழிற்சாலை முறையாக நடக்குதா, பாதுகாப்பு வசதிகள் இருக்கிறதான்னு ஆய்வு பண்ண வேண்டியது யாருடைய வேலை? இந்த அரசுடைய வேலை தானே. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் சிவகாசியில 2 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சிவகாசியில் மட்டும் பட்டாசு தொழிற்சாலை வெடி விபத்து. அந்த தொழிற்சாலைகளை ஆய்வு செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை தானே. அந்த தொழிற்சாலைகள்ல உயிரிழந்தவங்களுக்கு ஒருவேளை இந்த அரசு பதவியை கொடுத்து அரசு பணியை கொடுத்திருந்தா நாங்க கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அது அரசினுடைய தவறு. கேள்வி கேட்டிருக்க மாட்டோம், சத்தியமா நாங்க கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். ஆனா அவங்களுக்கு எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துட்டு இவரை பார்க்க வந்து செத்தவங்களுக்கு எல்லாம் அரசு பணி தூக்கி கொடுத்துட்டு இருந்தா, அப்ப தன்னுடைய ஆயுசு முழுக்க அரசு பணிக்காக லட்சக்கணக்கான மாணவர்கள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க இரவு பகல் பாராம. அப்ப அவனுங்க என்ன பைத்தியக்காரனுங்களா? அததான் நாங்க கேட்கிறோம். நாங்க வைக்கிற வாதம் என்பது ரொம்ப சிம்பிளான வாதங்க. இன்னைக்கு விஜய் கட்சி கூட்டத்துக்கு ஒரு நடிகருடைய கூட்டத்துக்கு பார்க்க வந்த அவரை செத்து போனவங்களுக்கு அரசு பண்ணின்றீங்க. நாளைக்கு அதிமுக கூட்டம் நடத்தி அங்க யாராவது தொண்டர்கள் உயிரிழந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அரசு பணி கொடுத்தா அது சரியா? திமுக அரசியல் கூட்டம் நடத்தி முப்பெரும் விழா நடத்தி அதுல யாராவது தவறி உயிரிழந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அரசு பணி கொடுத்தா சரியா? நாம் தமிழர் ஒருவேளை அவங்க கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்துக்கு யாராவது வந்து இறந்து போனார்கள் என்றால் அவர்களுக்கு அரசு பணி கேட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப இது தவறான முன்னுதாரணம் ஆயிடும். தொடர்ச்சியா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த அனுதாபத்தெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க, செருப்ப கலட்டி அடிப்போம். அப்ப இது ஒரு தவறான முன்னுதாரணம். இது அரசு செய்யக்கூடாது. அரசினுடைய பணத்தை இன்னும் 1 கோடி ரூபாய் கூட தூக்கி கொடுங்க, அந்த 41 பேர் கூட கொடுங்க, இன்னும் 1 கோடி ரூபாய் கூட தூக்கி கொடுங்க. பணம் எப்படினாலும் சம்பாரிச்சிடலாம், மக்கள் வரி பணத்தை எடுத்துடலாம். ஆனா பணி என்பது அப்படி இல்லை. இதை முன்னுதாரணமாக காட்டி நாளைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி இதே வேலையை பண்ணாங்கனாக்க இது எங்க போய் நிக்கும்னு கேட்கிறேன். இதுக்கு எங்க எண்டுன்னு கேட்கிறேன். இன்னும் 1 கோடி ரூபாய் கூட தூக்கி கொடுங்க அரசு காசை, அதை பத்தி கவலை கிடையாது, மக்கள் வரி பணத்துல மீண்டும் எடுத்துடலாம் அதை நாம. ஆனா அரசு பணியை தூக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி இதே வேலையை பார்த்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் குலைஞ்சிரும்ன்றோம். புரியுதா? அந்த ஒழுங்கு குலைஞ்சிரும் சொல்றோம். அப்போ கருணை அடிப்படையிலான பணி என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கணும்.
அதை விட்டுட்டு கட்சி கொடுத்து வந்த சத்தவங்களாம் அரசு பண்ணினாக்க எப்படி? அண்ணன் அன்புமணி உள்ள கிராஸ் பண்ணாரு உள்ள, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இடஒதுக்கீட்டுல போராடி உயர்ந்தவர்களுக்கும் அரசு பணி கொடுக்கணும், அது நியாயமான கோரிக்கை. 108 சாதிகள் அது இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவரு இப்ப இந்த இதை தூக்கிட்டு வர்றாருல, அவங்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு. அப்ப இவர்களை போன்றவர்கள்லாம் கொடுக்கறத விட்டுட்டு ஒரு நடிகரை பார்க்க வந்தவனுக்கு, ஒரு அரசியல் கூட்டத்தில் வந்தவங்களுக்கு, அதுல இறந்து போனவங்களுக்கு இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு பணி கொடுக்கிறாருன்னா இது அவருடைய அதிகார துஷ்பிரயோகம். அதிகாரம் கையில இருக்குதுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நடிகர் விஜய் பார்க்க வந்து இறந்து போனவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் எதற்காக பதவி கொடுக்கிறார்? தாவேகா ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்க்கு வந்து இறந்து போனவங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு எதற்காக அரசு பதவி கொடுக்குது? இதான் ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஒருவேளை விஜய் அவர்கள் முதல்வராக இருந்து, எப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் முதல்வராக இருந்து ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்துல உயிரிழந்தாங்கன்னா அதுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அது முதல்வர் வருகிறார், தமிழ்நாடு அரசுடைய முதல்வர் வருகிறார், அங்க பாதுகாப்பு ஏற்பாடுல பார்க்காம விட்டுட்டாங்க, முதல்வருடைய குறைபாடு அரசினுடைய தோல்வின்னு சொல்லிட்டு அது கொடுக்கலாம். நடிகருக்கு கூடிய கூட்டம் அவ்வளவுதான். அரசு சார்பில் 10 லட்சம் கொடுத்தாச்சு, 20 லட்சம் விஜய் சார்பிலையும் கொடுத்தாச்சு, 30 லட்சத்தை வாங்கி பாக்கெட்டுக்குள்ள சொருவிக்கிட்டு ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இது லட்சக்கணக்கான அரசு வேலைகளுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய சாமானியனுடைய வாய்ப்பை பறிக்கக்கூடிய செயல் என்பதை நீங்களாம் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம். தமிழ்நாடு மக்கள் நீங்கள் சிந்திச்சு முடிவெடுத்துங்க. நன்றி.